ஒரு சில மார்க்கெட்ல நம்மளால ட்ரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிருப்போம். ஸோ அப்படியான மார்க்கெட்டை நம்ம சூஸ் பண்ணி அதுல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு முழுக்க பார்க்க போறோம். ஸோ ஒரு 8 விதமான மார்க்கெட்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் அதுல எதுக்காக ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்போ EORGBக்குள்ள நான் லோ எரப்ஷன் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஒரு அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரல் ட்ரெண்ட் அப்படி போற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு அகைன் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி போறத உங்களால கவனிக்க முடியும். சோ இந்த மார்க்கெட் என்ன சொல்ல வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான டைரக்ஷன்ல போகுது. ஓகே, இந்த இடத்துல சைட் வேஸ், அகைன் வந்து சைட் வேஸ் பிரேக் பண்ணி இந்த இடத்துல அப் ட்ரெண்ட், அகைன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் அகைன் இந்த இடத்துல வந்து லோ எரப்ஷன், அதாவது டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட் நடந்திருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல நாம ட்ரேட் எடுத்திருக்க இடத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேண்டில் வந்திருக்கு. இந்த கேண்டில் நேம் வந்து பாத்தீங்கன்னா மார்போசி கேண்டில். ஸோ இந்த கேண்டில் மார்போசி கேண்டில். ஸோ இந்த கேண்டிலுக்கு முன்னாடி சப்போர்ட் இங்க இருக்கு அண்ட் நியூ ஹை நியூ லோ வந்து இந்த இடத்துல எக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, மார்க்கெட் வந்து அகைன் ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு அகைன் போயிட்டு அகைன் நியூ ஹை நியூ லோ கிரியேட் ஆயிட்டு மார்க்கெட் போயிருக்கு. ஸோ ப்ரீவியஸா நமக்கு ஒரு மார்போசி கேண்டில் இந்த இடத்துல வந்திருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கு. எந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்துல நாம மார்போசி கேண்டில் வந்திருக்கு. பிளஸ் இதுக்கு முன்னாடி வந்து மல்டிபிள் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர்ல வந்து நமக்கு சில கன்ஃபர்மேஷன்ஸ் கடந்திருக்கனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல லோ எரப்ஷன் கொடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் வந்திருக்கு. இந்த இடத்துல நியூ ஹை நியூ லோ கான்செப்ட் ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பையர்ஸ் ஜோன் வந்து கீழே இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பையர் ஜோன் எங்க இருக்கு அப்படின்றத நமக்கு சரியா பார்த்துக்கணும். ஸோ மார்போசி கேண்டில் ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பிளஸ் இந்த இடத்துல நான் லோ எரப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, நியூ ஹை நியூ லோ ஃபார்ம் ஆகி பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் நீங்க எப்பயும் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா நியூ ஹை நியூ லோ எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ப்ரீவியஸ்ல எந்த செல்லர் அண்ட் பையர்ஸ் விட்டு ஸ்ட்ரென்த் எந்த அளவுல இருக்கு, மார்க்கெட்ல ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்றத கவனிக்க மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேம் அதே மாதிரிதான். ஸோ இந்த இடத்துல நம்ம எதுக்காக ட்ரேட் ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த கலர் சேஞ்சுக்கு அப்புறமா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா அது ரெசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுது. சரி, ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆயிருக்கு. அகெயின் வந்து அது பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பையர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஏரியாவில் பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. பிளஸ் நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னா லைன் வரைஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கும், கவனிக்கலாம். இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்கும். அந்த பையர் ஜோன்ல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் நீங்க பார்க்கலாம். சிம்பிளான ட்ரிக், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் நமக்கு நல்லா பையர்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல இருக்கனால நாம இந்த இடத்துல வந்து ஒரு வேலிடான ரீசன் எடுத்து ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கவனிச்சிருக்கோம், இந்த இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் பாயிண்ட் இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ பையர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. அகைன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. பிளஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லைனை நம்ம கனெக்ட் பண்றப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் ஹையர் ஆப்ஷன் போயிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதே மாதிரி EORGBல ஒரு லோ எரப்ஷன் கொடுத்துருக்கோம். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா. சோ இது நல்ல டவுன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால இதுல செல்லர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, வீக்கான பையர்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் சைன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு பையர் வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இன்னுமே பையர் வந்து வீக்கா தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்னும் பையர் வீக்கா தான் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்தை ஒரு கேண்டலால நம்மளால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அண்ட் அதுக்கப்புறமா வர இந்த செல்லர் கேண்டில்
நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால நம்ம நெக்ஸ்ட் லோயர் ஆப்ஷன் போயிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, கண்டினியூஸா பையர்ஸோ செல்லர்ஸோ போக்குற எங்களுக்கு ரிவர்சல் ஆகும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ப்ரீவியஸ் மார்க்கெட் அதே மார்க்கெட்ல முன்னாடி வந்து பையர்ஸோ இல்லாட்டி செல்லர்ஸோ யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பையர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க அப்படின்னா, பையர்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் போயிருக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரிவர்சலுக்கான சைன் நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்ப நான் மார்க் பண்ணிருக்க இடத்துல எல்லாத்துலயுமே பையர்ஸ் வீக்கா தான் இருக்காங்க. இந்த ஒரு கேண்டிலால இந்த மார்க்கெட்டோட மூமெண்டத்தை மாற்ற முடியாது அப்படின்றதுனால நாம நெக்ஸ்ட் வந்து செல்லர்ஸ் வந்திருக்கோம். ஸோ இந்த கேண்டிலுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இந்த பியரிஷ் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம டைரக்டா லோயர் ஆப்ஷன் போயிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு கேண்டில் வந்த பிறகு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஈஸியான தியரி. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் EORJPYல லோயர் ஆப்ஷன். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹையர் ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். இந்த ஹையர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிப்போம். பேசிக்கா வந்து இது ட்ரெண்ட் லைன். ஓகே, ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டில் ஒரு சப்போர்ட்ல வந்துச்சுன்னா ரிவர்சலுக்கான ஒரு சைனா ஆக்ட் ஆகும். இது ஒரு தியரி. ஓகே, அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து ரவுண்ட் நம்பர் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ்லி ரவுண்ட் நம்பர் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதேனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆப்போசிட் சைட்ல நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹேமர் கேண்டில் வந்திருக்கு, கண்டினியூஷன் சைன், மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து வீக்கா இருக்க போறதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஜோன்ல நிறைய ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல செல்லர்ஸும் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் வந்து ரிஜெக்ஷன் காட்டியிருக்கனால நாம நெக்ஸ்ட் வந்து ஒரு பை மொமெண்டம், ஒரு மொமெண்டம் மாறப்போகுது அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்க முடியும். ஸோ அதனாலதான் நம்ம இதுல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேமர் கேண்டில் ஒரு சப்போர்ட் ஏரியால வந்து ப்ரீவியஸா நமக்கு நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்றப்போ அது வந்து நமக்கு ரிவர்சல் சைனா ஒர்க் பண்ணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா USDJPYல வந்து ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் எங்க இருந்தெல்லாம் வராங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பை ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் பாருங்க. இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வராங்க. ஓகே, செல்லர்ஸ் வராங்க. அண்ட் அதுக்கு மேல இங்க இருந்து ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வராங்க. ஓகே, ஸோ இந்த லெவல்ல இருந்து செல்லர்ஸ் வராங்க. ஸோ இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க. இது செல்லர்ஸ் விட்டு லெவல், இதெல்லாம் செல்லர்ஸ் விட்டு லெவல், இங்கெல்லாம் செல்லர்ஸ் வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக இந்த கேண்டில் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு கேண்டில் வந்திருக்கு. அந்த கேண்டில் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேப்பை ஃபில் பண்றது. ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தோம்னா நியூ ஹை ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, ரிஜெக்ஷன் இருக்கு. பட் நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் கேண்டில் வந்து ஃபில் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செல்லர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கான ரீசன் என்னன்னா மார்க்கெட் கண்டினியூஷன் அண்ட் ப்ரெஷர். மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் வந்து நீங்க கிரியேட் ஆகிறது பார்க்கலாம் இந்த இடத்துல எல்லாம். ஸோ நமக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா பையர்ஸ் இன்னும் வீக் ஆகல அப்படின்றதுக்காக மார்க்கெட்டை இன்னுமே ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க வந்து கண்டினியூஸான செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்றது பாத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1 2 3 4 4 டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த 5வது ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா 3 செல்லர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் 2 செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது 1 இது 2ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வரைக்கும் மார்க்கெட் போக முடியும். இந்த இடத்துல ஒரு செல்லர்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 தடவை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ 5வது தடவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மார்க்கெட் கண்டினியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையர் வந்து சரியா வந்து இன்னும் மார்க்கெட்டை ஃபில் பண்ணல. ஸோ ஃபில் பண்ணாம இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து கண்டினியூஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பையர் வந்து இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா செல்லர்ஸ் வந்துட்டு அகெயின் பையர்ஸ் போயிருக்காங்க. ஸோ நம்ம இங்க இந்த இடத்துல என்ன நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவல் வந்து 3 to 4 டைம்ஸ் ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த லெவல்ஸை வந்து ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னா கரெக்டா ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ரிவர்சல் எடுக்கும் அப்படின்றத நீங்க மனசு வச்சுக்கோங்க அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் EORGBPல
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன், ஈஸியான பேட்டர்ன். இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நான் அந்த கன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ப்ரைஸ் செக்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்கான என்ட்ரி பாயிண்ட்ஸ் எப்படி அப்படின்றத நாங்கள் எங்களோட கோர்சஸ் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் அதை நிறைய கற்றுக்கணும்னா நீங்கள் எங்களோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த சேம் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருக்க ரிஜெக்ஷன் ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்களில் வந்து நம்ம கரெக்டாக கவனிச்சாதான் நம்மளால இதுல ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் EORGBP நம்ம ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா பிரேக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சப்போர்ட், அது வந்து சப்போர்ட்டா ஒர்க் ஆகும். இது ரெசிஸ்டன்ட் ஏரியா இல்லையா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா எகெயின் இது ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அதாவது ரெட் கிரீன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இது ஒரு லெவலா கன்சிடர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இதுல ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதை லெவலாவே எடுத்துக்க ட்ரை பண்ணோம். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு வேலிடான பாயிண்ட், ஆல்ரெடி நமக்கு ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ செல்லர்ஸ் வந்து பையர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஓகே, இது ஒரு லெவலா ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு மார்ஜின் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். ஸோ சிம்பிளான ஒரு ட்ரிக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்றது. அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ் வராங்க. பையர்ஸ் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்றாங்க. ஓகே, ஆல்ரெடி இருக்க கேப்பை ஃபில் பண்றாங்க. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். இங்கதான் ரெசிஸ்டன்ட் லெவல். இன்னும் கேப் இருக்கு. ஓகே, இன்னும் கேப் இருக்கு. இன்னுமே நம்ம டைரக்டா வந்து செல்லர்ஸ் போயிடக்கூடாது. இந்த இடத்துல வெயிட் பண்ணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சடன்லி இந்த லெவல்ல போயிட்டு டச் பண்ணிட்டு அகைன் செல்லர்ஸ் வந்துருவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரியான கேப் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான கேப் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்திருக்கதை நீங்க கவனிக்க முடியும். ஸோ ஒரு மார்க்கெட்ல பொதுவா ஸ்ட்ராங் செல்லர்ஸ், ஸ்ட்ராங் பையர்ஸ் ஏரியா நல்ல ரெசிஸ்டன்ட் லெவலா ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செல்லர் பையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. பட் இன்னைக்கு வரல. ஓகே, பட் இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் நமக்கு வந்து இன்னுமே கேண்டில் ஃபில் பண்ணாதனால, கேப்பை ஃபில் பண்ணாதனால அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு செல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கேப்பை ஃபில் பண்ண விட்டுட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு தான் நாம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நான் சொல்ற இந்த 8 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்க நிறைய டீப்பா அனலைஸ் பண்ணிக்கணும், நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா அங்க நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.